குட் மார்னிங் டு ஆல். ஸோ இன்றைக்கு நாம் பார்க்கும் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமராஜர். ஓகேவா, நம்முடைய சுதந்திர இந்தியாவின் இரண்டாவது முதலமைச்சர். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ராஜாஜி, அதற்கு பிறகு காமராஜர் வருவார். ஸோ இவருடைய காலத்தில் இவரை பற்றி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இவர் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி பிறந்தார் விருதுநகர்ல. ஓகேவா, இவருடைய இதான் கல்வி வளர்ச்சி நாளாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அடுத்து இவருடைய இயற்பெயர் காமாட்சி, அதாவது காமராஜர், காமாட்சி பிளஸ் ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் அரசியல் தலைவர், தமிழக முதல்வராக இருந்திருக்கார். தென் அக்டோபர் 2 1975ஆம் நாள் இறப்பு. அக்டோபர் 2 காந்திஜி என்னைக்கு பிறந்தாரோ அந்த நாள் இவர் இறந்துருவார். இந்தியாவை காப்போம், ஜனநாயகத்தை காப்போம் அப்படிங்கிறதா இவருடைய வேத வாக்கு. இந்தியாவை காக்கணும், அதே இல்லாம ஜனநாயகத்தையும் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறது இவருடைய வேத வாக்காவே இருந்துச்சு. இவருக்கான சிறப்பு பெயர்கள் என்னென்ன பெயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ம வீரர், கருப்பு காந்தி, கல்வி கண் திறந்தவர், படிக்காத மேதை, பெருந்தலைவர், ஏழை பங்காளி, கிங் மேக்கர். ஓகேவா, ஸோ இதெல்லாம் இவருடைய சிறப்பு பெயர்கள். விடுதலை போராட்டத்தில் இவருடைய பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் வரதராஜு நாயுடு, கல்யாண சுந்தரம் முதலியார் மற்றும் ஜார்ஜ் ஜோசப் போன்ற தேச தலைவர்களின் பேச்சுகளில் கவரப்பட்ட காமராஜர் சுதந்திர போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். ஓகேவா, ஹோம் ரூல் இயக்கத்தின் போது ஒரு அங்கமாக மாறிய அவர் பல போராட்டங்களிலும், ஹோம் ரூல் இயக்கம் தெரியும், 1916ஆம் ஆண்டு அன்னிபெசன்ட் கொண்டு வந்தாங்க. இந்திய தேசிய காங்கிரஸில் முழு நேர ஊழியராக தனதை 16வது வயதில் சேர்த்தார். ஸோ இதனால என்ன பண்ணாங்க, அவங்க அம்மாவே இவர் நம்பல. ஸோ மேக்சிமம் ஆரம்ப காலத்தில் அந்த மாதிரி இருந்தோடனே இது தருதலன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி கலட்டி விட்டாங்க. ஸோ இவரை நம்பி நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய அது வரலாற்று கதைகள் நிறைய இருக்குது. ஓகேவா, ரைட். ஸோ அந்த மாதிரி 16 இயர்ஸ்ல என்ன பண்ணிட்டாரு, இந்த காங்கிரஸ்க்கு வந்துட்டாரு. தென் ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்றார். ஓகேவா, நேரு தலைமையில் இந்திய குடியரசு காங்கிரஸ் என்ற பெயரில் மாநாடு ஒன்றை நடத்தி அதன் மூலம் புகழ் பெற்றார். சென்னையில் வால் சத்தியாகிரகத்தை தொடங்கி நீல் சிலை சத்தியாகிரகத்திற்கு தலைமை தாங்கினார். ஸோ இதெல்லாம் இவருடைய ஆரம்ப காலம். இவர் என்ன பண்ண மாட்டாரு, வீட்டுக்காக எதுவுமே செய்ய மாட்டார். எல்லாம் பொது சேவைன்னு சொல்லி வெளியில சுத்திட்டு இருக்கதா இவருடைய வேலை. ஸோ அதனால காங்கிரஸ்ல முக்கியமான ஒரு இடத்தை இவரால் பெற முடிந்தது. சமூக சேவையில் அதிக ஈடுபாடு கொண்டவர். தன்னுடைய சுயநலத்தை விட சமூகத்திற்கு சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு நினைச்சவர் தான் காமராஜர். சரியா. தென் ராஜாஜி தலைமையில் நடைபெற்ற வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்றதால் கைது செய்யப்பட்டு அலிப்பூர் சிறைக்கு அடைக்கப்பட்டார். அலிப்பூர் எங்க இருக்குன்னா கல்கத்தால் இருக்குது. ஸோ அங்க கொண்டு அடைச்சிருவாங்க. எப்போதுமே பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தரை கைது பண்ணா அந்த ஏரியாலே அடைக்க மாட்டாங்க, ஈஸியா தப்பிச்சு போயிடுவாங்கன்னு சொல்லி நாடு கடத்துற மாதிரி ரொம்ப தூரத்துல கொண்டு அடைச்சிருவாங்க. தென் காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டார். ஸோ அப்பதான் காந்தி நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம், நம்முடைய பகத்சிங்கை காப்பாத்திருக்கலாம். காமராஜர் விடுதலை செய்யப்படுகிறார், மற்ற தலைவர்களும் விடுதலை செய்யப்படுகிறார்கள் காந்தியின் பேரில். ஆனால் பகத்சிங் தூக்கிலிடப்படுகிறார். ஓகேவா, ரைட். காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டார். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக நடந்த அனைத்து போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்ற அவர் 6 முறை சிறையில் அடைக்கப்பட்டார். 6 முறை சிறையில் அடைக்கப்பட்டார். காங்கிரஸ் தலைவர் சத்தியமூர்த்தியுடன் ஏற்பட்ட நல்லுறவு. ஏன்னா இவருடைய அரசியல் குருவே யார் தான், சத்தியமூர்த்தி தான். சத்தியமூர்த்தி காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்ற போது காமராஜரை செயலாளராக நியமித்தார் 1936. ஓகேவா, ரைட். 1946 முதல் 52 வரை சென்னை மாகாண காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்தார். இப்பதான் இவருக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை காலகட்டம். எப்படி ஆரம்ப காலத்துல பிராமணர் அல்லாதோர் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ்க்கு எதிராக நீதி கட்சி உருவானதோ, அதே போன்று இப்போ காங்கிரஸ்குள்ளேயே பிராமணர் அல்லாதோர் அப்படி சொல்லி பிரிகிறாங்க. அப்படி பிரிஞ்சு தனித்தனியா நிற்கும் போதுதான் காமராஜர் கைக்கு பொறுப்பு வருது. அப்போ முதல் தேர்தல் நடக்குது 52ல. ஓகேவா, நம்முடைய சுதந்திர இந்தியாவின் முதல் தேர்தல் நடக்குது. அதுல காங்கிரஸ் தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற முடியவில்லை தமிழ்நாட்டில். ஓகேவா, தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற முடியவில்லை. ஆனா ஆப்போசிட்ல இருந்த மற்ற இதர கட்சிகள் ஒரு 6-7 கட்சிகள் சேர்ந்து என்ன பண்றாங்க, அவங்க தான் அதிகமா வச்சிருக்காங்க. அவங்க எல்லாரையும் சேர்த்து அதிகமா வச்சிருக்காங்க. ஆனா அதை விட இவங்க குறைவான சீட் வச்சிருக்காங்க. ஸோ அப்பதான் கவர்னர் என்ன பண்றாரு,
இவங்க மட்டும்தான் ஒரே சின்னத்துல நின்று ஜெயிச்சாங்க அப்படிங்கிறதுக்காக காமராஜர் தலைமையிலான காங்கிரஸ் கட்சிக்கு என்ன பண்றாங்க, ராஜாஜி முதலமைச்சர் ஆகிறார். ஏன்னா ராஜாஜி முதலமைச்சர் ஆனதுனால எல்லாரும் ஓரளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டாங்க. ஸோ அவரும் முதலமைச்சர் ஆயிட்டார். அப்போ ஃபர்ஸ்ட் சுதந்திர இந்தியால, முதல் சுதந்திர இந்தியால காங்கிரஸ் கவர்மெண்ட் அமைஞ்சது வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் சொல்லுவாங்க. நம்மளுடைய இதுக்கு முன்னாடி 2006 திமுக கவர்மெண்ட் கூட என்ன பண்ணுவாங்க, ஜெயலலிதா அவர்கள் எப்போதுமே வந்து மைனாரிட்டி திமுகன்னு சொல்லுவாங்க அந்த 5 வருடம் முழுவதும். ஸோ அதே போன்று சுதந்திர இந்தியாவில் முதன்முறையாக அமைந்ததும் ஒரு மைனாரிட்டி காங்கிரஸ் தான் அமைந்தது. ஓகேவா? ஏன்னா மற்ற கட்சியெல்லாம் சின்ன சின்ன கட்சிகள். ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா 160க்கு மேலே வச்சிருக்காங்க. ஆனால் இவங்க 152 சீட் பக்கம் தான் வச்சிருந்தாங்க. யாரு? இந்த காங்கிரஸ் கட்சி. ஓகேவா? அதன் மூலம் முதன்முறையாக யார் வரானா, ராஜாஜி வருவார். அதற்கு பிறகு அவர் கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தின் அடிப்படையில் அவரை வெளியேற்றிவிட்டு காமராஜர் வருகிறார். காமராஜர் முதல் முறையாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை, காங்கிரஸ் கட்சியால் நியமனம் செய்யப்படுகிறார். பின்பு நடந்த 57 நடந்த தேர்தல் மூலம்தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஓகேவா? ரைட். ஏப்ரல் 13ஆம் நாள் சென்னை மாகாண முதல்வராக இருந்த ராஜாஜி பதவி விலகியதை தொடர்ந்து காமராஜர் முதல்வராக பதவியேற்கிறார். அதுக்கு காரணம் வந்து குலக்கல்வி திட்டத்தின் விமர்சனம். ஓகேவா? ஸோ அது வந்து அவருக்கு வந்து ஒரு பின்னடைவை ஏற்படுத்துகிறது. ஸோ அதனால வந்து காமராஜரும் ராஜாஜியும் இறுதியில் பிரிகிறார்கள். அதன் அடிப்படையில் தான் சுதந்திரா கட்சின்னு சொல்லி ஒரு கட்சி என்ன பண்ணுவாரு, ராஜாஜி ஆரம்பிப்பார். ஓகேவா? ரைட். ஏழை மாணவர்கள் கல்வி பயில்வதற்கு உதவியாக இலவச மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தார். மதிய உணவு திட்டம், அப்புறம் பள்ளிகளை அதிகப்படுத்தினார். ஸோ இதெல்லாம் இவருடைய சாதனைகள். ஓகேவா? எங்க கொண்டு வந்தார் அப்படின்னா வந்து பாரதி பிறந்த எட்டயாபுரத்தில் தான் இந்த மதிய உணவு திட்டத்தை முதலாக தொடங்கி வைத்தார். முதல்வரான பின்னர் தன்னுடைய முதல் பணியாக ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தினை கைவிட்டு, ஏன்னா அதுக்கு ஆப்போசிட்டா தானே அவர் வெளியே போறாரு, அதை கைவிட்டுதாங்க. தென் அது இல்லாம அவரால் மூடப்பட்ட 6000 பள்ளிகளை திறந்தார். ஸோ அவர் வந்து ஸ்கூல்லாம் மூடிடுவார். எதுக்கு வந்து அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ். அப்போதைக்கு வந்து கல்வி அப்படிங்கிறது வந்து எங்கதான் இருக்குது, ஸ்டேட் லிஸ்ட்ல தான் இருக்குது. அப்போ வந்து மாநில அரசு அது சம்பந்தமாக எதை வேணாலும் செய்யலாம். இப்பதான் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு போயிடுச்சு. ஓகேவா? ரைட். மேலும் 17000க்கும் மேற்பட்ட பள்ளிகளை திறந்தார். முதல் 5 ஆண்டு திட்டம், 2ஆம் 5 ஆண்டு திட்டம், இந்த 2 திட்டமும் நன்றாக நடைபெறுகிறது இந்தியாவில். அந்த காலகட்டம் தான் இவருடைய காலகட்டம். சரியா? ரைட். தென் 1ஆம் வகுப்பு முதல் பள்ளி இறுதி வகுப்பு வரை இலவச கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டது. மேலும் இவரது ஆட்சியில் இலவச சீருடை வழங்கும் திட்டமும் நடைமுறைப்படுத்தப்பட்டது 1960. தொழில் வளர்ச்சி அப்படின்னு சொல்ல போனா இவருடைய காலத்துல காமராஜர் கல்வித்துறையில் மட்டுமல்லாமல் தொழில்துறை, நீர்ப்பாசன திட்டங்கள், மின் திட்டங்கள் போன்றவற்றிலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தினார். காமராஜர் ஆட்சியின் இறுதியில் தமிழகம் தொழில் வளத்தில் வடநாட்டு மாநிலங்களை பின்னுக்கு தள்ளி 2ஆம் இடத்தை பிடித்தது. ஸோ அந்த அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா அதிக அளவு வந்து தொழில் வளர்ச்சிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. என்னென்ன தொழிற்சாலைகள் இவருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெய்வேலி நிலக்கரி திட்டம், இப்போ என்எல்சி இருக்கு பார்த்தீங்களா அது. அடுத்து பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை, தென் ஐசிஎம். அடுத்து திருச்சி பாரத் ஹெவி எலக்ட்ரிக் பெல், தென் கல்பாக்கம் அணுமின் நிலையம் ஆட்டோமிக் பவர் ஸ்டேஷன், ஊட்டி கச்சா பிலிம் தொழிற்சாலை, தென் கிண்டி டெலிபிரிண்டர் தொழிற்சாலை, மேட்டூர் காகித தொழிற்சாலை, சேலம் இரும்பு உருக்கு ஆலை, பாரத மிகுமின் நிறுவனம், ரயில் பெட்டி தொழிற்சாலை, நிலக்கரி புகைப்பட சுருள் தொழிற்சாலை. ஸோ இவை எல்லாமே இவருடைய காலத்தில் கொண்டு வரப்பட்ட தொழில் திட்டங்கள். நீர்ப்பாசன திட்டங்கள், மேட்டூர் கால்வாய் திட்டம், பவானி திட்டம், காவிரி டெல்டா வடிகால் அபிவிருத்தி திட்டம், மணிமுத்தாறு, அமராவதி, வைகை, சாத்தனூர், கிருஷ்ணகிரி, ஆரணி ஆறு, இது எல்லாமே இவருடைய நீர்ப்பாசன திட்டங்கள். அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக 3 முறை 47 முதல் 57 வரை இவர் இருந்திருக்காரு. அடுத்து 57 முதல் 62 வரை இருந்திருக்காரு. 62 முதல் 63 வரை தமிழக முதல்வராக இருந்தார். ஓகேவா? 54 முதல் 57 வரை அப்படின்னு இருக்கணும். அதுக்கப்புறம் 63 வரைக்கும் இவர் தான் இருப்பார். இது வந்து 47 முதல் 57 வரை என்பது காங்கிரஸ் தலைவராக இருந்தார். அது இல்லாம வந்து தமிழக முதல்வராக இருந்தது 54 முதல் 63 வரை இருந்தார். சரியா? ரைட்.
அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கே பிளான் அப்படின்னு சொல்லி காமராஜர் திட்டம் அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து கே பிளான் காமராஜர் திட்டத்தின்படி மூத்த தலைவர்கள் கட்சி பணியாற்ற சென்றனர். ஓகேவா? அதனால வந்து அரசியல் பொறுப்புல இருந்து தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கட்சி பணியாற்ற சென்றார். ஓகேவா? ரைட். தென் அதன்படி காமராஜர் அக்டோபர் 2ஆம் நாள் முதல்வர் பதவியிலிருந்து விலகி பொறுப்பினை பக்தவச்சலத்திடம் ஒப்படைத்துவிட்டு கட்சி பணியில் ஈடுபட்டார். தென் 1964ஆம் ஆண்டு புவனேஸ்வர் மாநாட்டில் அகில இந்திய காங்கிரசின் தலைவரானார். அதுக்கு முன்னாடி இருந்தது தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர். ஓகேவா? 64 தான் என்ன பண்றார்? அகில இந்திய காங்கிரசின் தலைவரானார். 64 மே 27 அன்று பிரதமர் நேரு இறந்ததும் லால் பகதூர் சாஸ்திரி பிரதமராக்கினார். நேரு இறந்து போனோடனே லால் பகதூர் சாஸ்திரி தான் அடுத்த பிரதமர் அப்படின்னு சொல்லி இவர் தான், அதனாலதான் இவர் கிங் மேக்கர்னு சொல்லுவாங்க. தென் 1966 ஜனவரி லால் பகதூர் சாஸ்திரி இறந்ததும் இந்திரா காந்தியை பிரதமராக்கினார். தென் 1976 இவர் இறந்த பிறகு இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது 76ல. தென் சென்னை உள்நாட்டு விமான நிலையத்துக்கு இவரது பெயர் சூட்டப்பட்டுள்ளது. 1976 பிப்ரவரி 14ஆம் நாள் காமராஜரின் நினைவிடம் சென்னை கிண்டியில் திறக்கப்பட்டது. 2000 அக்டோபர் 2 கன்னியாகுமரியில் பெருந்தலைவர் காமராஜருக்கு மணிமண்டபம் திறக்கப்பட்டது. 2000ஆவது ஆண்டு திருமணமே செய்து கொள்ளாமல் நாட்டுக்காகவே என்ன பண்ணார்? தன் வாழ்வை அர்ப்பணித்த தலைவர் தான் காமராஜர். ஓகேவா? ரைட். அரசியலில் நேர்மை, வாய்மை, தூய்மை, நாணயம் என அனைத்தையும் கற்பித்த மாமனிதராக மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே வழிகாட்டும் தலைவராகவும் விளங்கினார். தென் ஸோ இதான் வந்து காமராஜரை பற்றி இருக்கக்கூடிய தகவல்கள். இது ரிலேட்டடா ஏதாவது டவுட் இருந்தா என்ன பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நம் காமராஜர் வழி நடப்போம். புறப்படு தோழா, புறப்படு தோழா, பெருந்தலைவரின் பாதம் பணிவோம். அகிம்சைவாதியும் இவரே, அன்பின் உருவமும் இவரே, மண்ணி மைந்தரும்